சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நீங்கள் இது விவகாரமாக பேசும்போது உங்களுடைய பேட்டி ஒன்றில் பார்த்தேன், அறிவாலயமே வக்ஃப் சொத்து தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அதாவது அண்ணா சாலையில் அண்ணா கையை காட்டிட்டு நிற்கிறார்ல, அங்கே இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் 2 சைடும் உள்ள சொத்துக்கள் பூராமே வகுப்பு செய்யப்பட்ட சொத்துக்கள் தான் பல பேர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பாராளுமன்றத்தில் அமித்ஷா பேசுகிறாரு, முஸ்லீம் அல்லாதவர்களை நாங்கள் வகுப்பு போர்டில் போட மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். மக்களவையில் கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன பேசுனாங்கன்னா, முஸ்லீம் அல்லாதவர்கள் வாரியத்தில் இடம்பெறுவாங்க, முஸ்லீம்களினுடைய மத விவகாரத்தில் நான் முஸ்லீம் தலையிட மாட்டாங்கன்னு தான் சொன்னார். மசோதாவில் 2 நான் முஸ்லீம்ஸ் வாரியத்தில் இடம்பெறணும்னு இருக்குது, அதை அவர் மறுக்கவும். வாரியத்தில் இடம்பெறுவாங்க, மத விவகாரத்தில் நான் முஸ்லீம்ஸோ அரசோ தலையிடாத அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மசோதாவில் ஒரு லைனுக்கு எல்லோரும் நாடாளுமன்றத்தில் டவுட்டு கேட்டாங்க, அங்கேயும் யாரும் பதில் சொல்லி ப்ராக்டிசிங் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க? மதம் சார்ந்த ஒரு குடும்பத்தை ஒருத்தர் பறந்துருக்கிறது வேற, அந்த மதத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறது வேற. ப்ராக்டிசிங் முஸ்லீம் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் ஆகும்? அவங்களுடைய எண்ணத்தில், அந்த சட்டத்தில் எழுதுனதும் இல்லை, அந்த சட்டத்தை தயார் பண்ணவங்களுடைய எண்ணத்தில் 5 வேளை தொழுது நோன்பு வச்சு சக்காத் கொடுத்து அந்த மாதிரி, அதாவது பெர்ஃபெக்டாக இஸ்லாத்தினுடைய கடமைகளை எல்லாம் செய்யக்கூடியவராக. அதை யார் போய் கணக்கு எடுக்கிறது? ஒரு 5 வேளை தொழுதான்றதை யார் உட்காந்து அட்டன்ஸ் போடுவாங்க? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கின் திரு ஷேக் தாவூத் சார். வணக்கம். வணக்கம். மத்திய பாஜக அரசு வக்ஃப் மசோதாவை நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகள்லையுமே நிறைவேற்றிருக்காங்க. அடுத்தது குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதலுக்கு பிறகு சட்டமாக போகுது. இந்த மசோதாவுக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப கடுமையான எதிர்ப்பு எழுந்தது. தமிழ்நாடு சட்டமன்றம் யுனானிமஸாக இந்த மசோதா நிறைவேற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தையும் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு 7 மணி நேரத்துக்குள்ளேயே முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசும்போது அது ஒரு போராட்ட களமாகவே மாற்றியிருந்தார். சட்டப்பேரவை பாஜக விமர்சிச்சிருந்தாங்க, சட்டப்பேரவையில் போராட்டம் பண்ணலாமா, ரோட்டில் போராட்டம் பண்ணலாம், சட்டப்பேரவையில் எப்படி போராட்டம் பண்ணுவீங்க அப்படி. இந்த வக்ஃப் மசோதா தேவைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்ப்பு நியாயமானது தான்? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியில் போராடி நான் பார்த்துருக்கேன். சட்டமன்றத்தில் இதுதான் முதல் முறை என்னுடைய வயசு அனுபவத்தில் வக்ஃப் மசோதாங்கிறது இருக்குல்ல, அது அவசியம் இல்லையாங்கிறது தெரியணும். இப்போ 1947க்கு அப்புறம் தான் நம்ம இதை பேச முடியும். இந்த 1947க்கு அப்புறம் இந்த வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்களை 5-6 தடவைக்கு மேலே காங்கிரஸ் அரசு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. அப்போலாம் யாரும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவும் பண்ணலை. இந்த அளவுக்கு யாரும் பேசுபொருள் ஆகலை. இந்த அளவுக்கு எதுவும் 2013 வரைக்குமே வந்திருக்கு, பேசுபொருள் ஆகலை. 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு உடனே இது பெரிய பேசுபொருள் ஆகுது. சரி, இந்த பில்லுனால என்ன 2 விஷயம் இதில். பிஜேபி கொண்டு வந்தால் நம்ம எதிர்க்கிறோம். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது, இவங்க கூட்டணியில் இருக்கும்போது இவங்க ஏன் எதுக்கலை? அவங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது ஏன் எதுக்கலை? 2 கேள்வி. அப்போ இந்த பில்லு கொண்டுட்டு வர்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் பில்லை இன்னும் முழுசாக படித்து பார்க்கல. உள்ளே இருந்து எனக்கு கிடைச்ச தகவல் படி ஒரு 10 அமெண்ட்மெண்ட்டு தெரிய வருது. அதில் என்ன அமெண்ட்மெண்ட்டு 10 அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இஸ்லாமுக்கு இப்போ புதுசாக கன்வெர்ட் ஆகுறாங்கல்ல, இப்போ மாற்று மதத்திலிருந்து இஸ்லாமுக்காக புதுசாக கன்வெர்ட் ஆகிறவங்க 5 வருஷம் இஸ்லாமியராக இருந்த பின்னால் தான் அவர் சொத்தை வக்ஃபுக்கு எழுதி வைக்க முடியும். 2வதாக என்ன சொல்கிறாங்க, அவங்க பேரில் இல்லாத சொத்தை, இப்போ என் பேருக்கு சிட்டா பட்டா அடங்கல் பத்திரம் எல்லாமே என் பேருக்கு இருந்தால் அந்த சொத்தை வக்ஃப் பண்ணலாம், இல்லைன்னா வக்ஃப் பண்ண முடியாது. இப்போ இந்த சொத்தை நான் வக்ஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று கையை காட்டி வக்ஃப் பண்ணக்கூடாதுங்கிறத 2வதாக சொல்கிறாங்க. 3வதாக என்ன சொல்கிறாங்க, இந்த தனியர் வக்ஃப், குடும்ப வக்ஃப்னு அதை சொல்கிறது. உங்கள் குடும்பத்தில் இருக்க சொத்துக்களை நீங்களே நிர்வகிப்பது, நீங்களே அதை வக்ஃபுக்கு எழுதிட்டு உங்கள் ஃபேமிலியை சார்ந்தவர்கள் அதில் என்னுடைய மூத்த பையன் நிர்வகிப்பார், அதுக்கப்புறம் அவர் பையன் நிர்வகிப்பார்னு அது மாதிரி எழுதி வைக்கிறது.
இந்த தனியார் வகுப்புல வந்து பெண் வாரிசுகளையும் சேர்க்கணுங்கிறது 3ஆவதாக அதில் சொல்லப்படுது. 4ஆவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டா, எந்த சொத்தாக இருந்தாலும் வகுப்பு செய்துட்டா 90 நாளில் கவர்மெண்ட் போர்ட்டல் ஆன்லைனில் அதை போட்டுறணும். 90 டேஸுக்குள்ளே கவர்மெண்டுடைய வகுப்பு போர்ட்டல் இருக்குல்ல, ஆன்லைன் போர்ட்டலில் வலைதளத்துகளில் போட்டுறணும், அதில் ஏற்றிடணும், எல்லாருக்கும் அது தெரியணுங்கிறாங்க. அது 4ஆவது. 5ஆவது, இப்போ இருக்கிற எந்த அரசு அலுவலகங்கள் இருக்குல்ல வகுப்பு சொத்துல, இப்போ இந்த வகுப்பு சொத்துக்களை இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் வகுப்பு சொத்துன்னு சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்படிங்கிறது தான் 5ஆவது. 6ஆவதாக என்ன சொல்றாங்க, வகுப்பு வாரியத்தில் இந்த உறுப்பினராக இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, இந்த உறுப்பினராக இருக்கிறவங்க எல்லாருமே இதுவரைக்கும் ஆண்களாகவே இருக்காங்க. அதில் பெண்களை 2 பேரை பெண்களை அதில் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 7ஆவதாக இந்த வகுப்பு 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பொது வகுப்பு, இன்னொன்று குடும்ப வகுப்பு. அதே போல் இந்த போரா முஸ்லீம், சன்னி முஸ்லீம், சியா முஸ்லீம் இவங்க எல்லாருக்குமே வகுப்பு இருக்குது. இது எல்லாமே இந்த வகுப்புக்கு கீழே ஒன்றா வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. இது 7ஆவதாக. 8ஆவதாக வகுப்பு சொத்துல ஏற்படுற பிரச்சனைகள் இருக்குல்ல, அதுக்கு வந்து நீங்கள் வகுப்பு வாரியத்தினுடைய அது ஒரு ஜுடிஷியரி போர்டு, குவாசி ஜுடிஷியல். ஆமாம். அப்போ அதில் நீங்கள் போய் தான் அந்த தீர்ப்பை நீங்கள் பெற முடியும். அந்த தீர்ப்பை பெற்றதுக்கப்புறம் மேலே இந்த நீதிமன்றத்துக்கும் போக முடியாது. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு 90 நாட்களுக்குள்ளே நீங்கள் போகலாம். இப்போ நீங்கள் அப்படி வகுப்போடல அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் 90 நாட்களுக்குள்ள உயர் நீதிமன்றத்துக்கோ உச்ச நீதிமன்றத்துக்கோ அணுகலாம்ங்கிறத சொல்கிறாங்க. அதே போல் மாநில வகுப்பு மற்றும் மத்திய வகுப்பு எதுவாக இருந்தாலும் ஆடிட்டிங்க்கு உட்படுத்தணும், கணக்கு வழக்க காட்டணும். அதே மாதிரி 10ஆவது, மாநில அரசோ மத்திய அரசோ கேள்வி கேட்டால் ஆடிட்டிங் பண்ணணும்னு கேள்வி கேட்டால் முடியாதுன்னு டினே பண்ணக்கூடாது. டினை பண்ண முடியாது, கணக்கு காட்டணும். இப்போது இந்த இதில் வந்து அவங்க இந்த 10 பாயிண்ட்டுக்குமே வந்து கேள்விகள் முன்வைக்கப்படுது. ஒரு சொத்து வந்து இது வக்ஃப் சொத்தாக இருக்கும்போது அது அரசு கிளைம் பண்ணலாம், இது வக்ஃப் சொத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வக்ஃபோர்டுக்கும் அரசுக்கும் பிரச்சனை வந்ததுன்னா இதில் நடுநிலை இதில் வந்து நீதிபதியாக இருந்து இந்த விஷயத்தை தீர்த்து வைக்க வேண்டியது மாவட்ட ஆட்சியர். அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சியர் எப்படி அரசுக்கும் வக்ஃபோர்டுக்கும் இடையிலான பிரச்சனையில் வந்து நீதிபதியாக செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து நாடாளுமன்றத்தில் எழுப்புறாங்க. இந்த விஷயத்துக்கு நீங்கள் இது வந்து அரசு வக்ஃப் சொத்துக்களை பறிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் நான் சில விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு விரும்புகிறேன். நீங்கள் வந்து அதில் உள்ள அரசியல் தலைவர்களுடைய கேள்வியை என்கிட்ட கேள்வியாக வைக்கிறீங்க. நான் மக்கள் சம்பந்தப்பட்ட, நான் வந்து மக்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன். அப்போ மக்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நாடாளுமன்றத்தில் பேசின அரசியல் தலைவர்களும் மக்களுக்காக இல்ல, அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக இருக்கலாம். அவங்க பேசுறது மக்களுக்காக இல்லைங்கிறது என் மனசுல படுது. அதனால நான் இதை சொல்லிட்டு அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரை இராணுவம்க்கு சொத்து முதலிடத்துல இருக்குங்கிறாங்க, ரயில்வேக்கு 2வது இடத்துல இருக்குங்கிறாங்க, 3வது வகுப்போடுக்கு சொத்து இருக்குங்கிறாங்க. இது உண்மையா? இது உங்களுக்கு தெரியுமா உண்மையாண்டு? இல்லை, இது அரசாங்கமே சொன்ன விஷயம். அரசாங்கமே சொல்லிருச்சு. சரி, இந்தியாவில் இஸ்லாமியர்கள், ஏழை எளிய மக்கள் இல்லை எல்லாருமே சேர்த்து ஒரு 17% 25% இருப்போமா? இஸ்லாமியர்கள் 17% இல்லைன்னா 25% வச்சுக்கலாம். அப்போ இந்த இவ்வளவு பெரிய சொத்து 3வது இடம்ங்கிறது சில பேர் என்ன சொல்கிறாங்க, 39 லட்சம் ஏக்கர்னு நிலத்தை சொல்கிறாங்க, சில பேர் 9 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 39 லட்சம் ஏக்கரா இல்லை 9 லட்சம் கோடியாங்கிறதையெல்லாம் தாண்டி இதுக்கு குறைஞ்சபட்ச வருஷ வருமானம் என்ன வரும்னு நினைக்கிறீங்க தம்பி? ஒரு 1 லட்சம் கோடி இல்லை ஒரு 50,000 கோடி குறைஞ்சபட்ச வருமானம். இந்த சொத்துல வர்ற 50,000 கோடி வருஷத்துக்கு இவங்களுக்கு போய் சேர்ந்திருந்தா இன்னைக்கு இங்கே இருக்க 17%-இருந்து 25% இஸ்லாமியர்கள் மல்டி மில்லியனராக இருப்பாங்க. அதிக அளவு படித்தவங்களா, செல்வாக்கு பெற்றவர்களா,
அதே மாதிரி இந்தியாவினுடைய பொருளாதாரம் பெரிய அளவில் பெருகுனது இவங்களாலே இருந்திருக்கணுமே, ஏன் இல்லை? இது மக்களுடைய கேள்வி, என்னுடைய கேள்வி. ஒரு இல்லாஜிக்கலான ஒரு கேள்வியா உங்களுக்கு தோணலையா? ஏன்னா இப்போ ஒரு லேமேனா நிறைய பேர் சொல்லுவாங்க, பட்ஜெட் இத்தனாயிரம் கோடிக்கு போடுறீங்களே, இந்த காசை எடுத்து மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டா கடன் இல்லாமல் எல்லாரும் இருப்பாங்களே, இது அந்த மாதிரியான ஒரு கேள்வியா உங்களுக்கு தெரியலையா? அப்போ வகுப்போடுக்கு சொத்து இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? வக்ஃபோர்டுக்கு சொத்து இருக்கு. எங்க? இப்போ தமிழ்நாடு அரசோ இந்திய அரசோ பட்ஜெட் போடுவாங்கல்ல, அந்த இல்ல, பட்ஜெட் ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். அந்த பட்ஜெட் போடும் போதெல்லாம் காமெடி கூட ஒரு பேர் சொல்லுவாங்க, இவ்வளவு இத்தனாயிரம் கோடிக்கு இத்தனை லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறீங்களே, இந்த காசை எடுத்து எல்லா மக்களுக்கும் பிரிச்சு கொடுத்துட்டீங்க, எல்லாரும் கஷ்டமும் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியான ஒரு லாஜிக்கை தான் இப்போ நீங்களும் முன்வைக்கிறீங்க. இல்லை, வக்ஃபோர்டுக்கு இவ்வளவு சொத்து இருக்குல்ல, அதுல இருந்து வர வருமானத்தை எடுத்து முஸ்லீம்களுக்கு பிரிச்சு கொடுங்க அப்படின்றது வந்து அதே மாதிரியான டோன்ல தானே இருக்கு. இல்லை, அதாவது இப்போ இது உங்களுக்கு நீங்கள் அரசியல்வாதிகளுக்கான கேள்வியாக தான் கேட்குறீங்க, மக்களுக்கான கேள்வியாக கேட்கல. ஏன்னா ஷேக் தாவூத் அவர்கள் அரசியல்வாதி தானே. ஆமாம், அதாவது அரசியல்வாதிகளுக்கான கேள்வி, மக்கள் மனோநிலையிலிருந்து நீங்கள் கேட்கல. அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வரி வருமானத்தை அவங்க பிரித்து கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோடு போடணும், அதே மாதிரி கல்வி நிலையங்களை நடத்தணும், மக்கள் மேம்பாட்டுக்கான திட்டங்களுக்கு செயல்படுத்தணும், அதுக்கு அந்த தொகையை ஒதுக்குவாங்க. அதை மக்களுக்கு பிரித்து கொடுத்துட்டா என்ன செய்ய முடியும்? இப்போ ஷேக் தாவூத் அவர்கள் வந்து என்ன டெரைவ் பண்றாருன்னா, இந்த திருத்தங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கான திருத்தங்கள் அப்படின்னு சொல்றாரு. உண்மைதானே? இப்போ இதுல சரியா இன்னொரு கேள்வியும் வந்து நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்டது, வக்ஃப் சட்டத்துல திருத்தம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை மக்கள் கோரிக்கை வச்சாங்க? நீங்கள் அதாவது யாராவது கோரிக்கை வச்சாதான் இந்த சொத்து எவ்வளோ இருக்குது ஏதா இருக்குன்னு கேட்பீங்க. ஏழை சொத்தை எல்லாரும் ஒரு 200-300 பேர் பெரிய முதலாளிகளாக இருக்கவங்க, வசதி வாய்ப்பில் உள்ளவங்க, அரசியல் தலைவர்களாக உள்ளவங்க ஏப்பம் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பீங்க. அரசு கணக்கு கேட்கக்கூடாது, யாரும் அதை பார்க்கக்கூடாது. அரசு கணக்கு கேட்கறதுன்றது வேற, வக்ஃப் சொத்தை ஒரு அரசு வாங்கிக்கிறதுன்றது வேற. இரண்டாவது விஷயம் இருக்கு. இல்ல இப்போ இல்ல அந்த அதுல வந்து அந்த மசோதால ஒரு ஷரத்து இருக்கு, வக்ஃப் நிலத்தை இது வந்து அரசினுடைய நிலம்னு கருதப்பட்டா மாவட்ட ஆட்சியர் அதுல வந்து நீதிபதியா இருந்து இந்த விவகாரத்தை தீர்த்து வைப்பார் அப்படின்னா, இது வந்து அரசு கைப்பற்றிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையா தானே இருக்கு. இல்ல, அது வகுப்பு நிலம்னு உங்கள்ட்ட டாக்குமெண்ட் இருந்தா அப்ப மாவட்ட ஆட்சியர் எப்படி அதை வகுப்பு நிலம் இல்லைன்னு எப்படி சொல்லுவாரு? வகுப்பு நிலம்னு உங்கள்ட்ட டாக்குமெண்ட் இருந்தா அது வகுப்பு நிலம் இல்லைன்னு மாவட்ட ஆட்சியர். இல்ல, இங்க பிரச்சனை என்னன்னா, இது வக்ஃப் நிலம் இல்லைன்னு கிளைம் பண்ண வேண்டியது மாவட்ட ஆட்சியர் தான், தீர்ப்பு சொல்ல வேண்டியது மாவட்ட ஆட்சியரா தான் இருக்காரு. ஆமா, இப்ப நீங்க ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் நீதிமன்றம் இருக்கு, அதுக்கு அடுத்தது யார் இருக்கா? இல்ல ஷேக் தாவூத் சார், நான் சிம்பிளா சொல்றேன், இந்த வீடு உங்க வீடு, இந்த வீட்டை நான் வந்து இது என் வீடுன்னு சொல்றேன் அப்படின்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நடுநிலையாளர்கிட்ட போய் கேட்கணும். நான் வந்து இது என் வீடுன்னு சொல்லிட்டு நானே இதுக்கு நீதிபதியா இருந்து தீர்ப்பு சொன்னா அது எப்படி? அது சட்டப்படி அது தப்பு. அது நீதிமன்றங்கள்ல மரபுப்படி அவர்கள் சார்ந்த இல்ல அவர்கள் ரத்த உறவுகள் சார்ந்த வழக்குகள் அவங்களை எடுக்க விடுறதே கிடையாது. அப்படி அரசு தரப்புல இருந்து இது வக்ஃப் போர்டு நிலம் இல்ல அரசினுடைய நிலம்னு கிளைம் பண்ண வேண்டிய மாவட்ட ஆட்சியரே நீதிபதியாகி தீர்ப்பும் சொல்லுவார்னா அது சரியான்னு சொல்லுங்க. இல்ல, அதாவது நீங்க திரும்ப திரும்ப அதான் போறீங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் வகுப்பு சட்டத்துகள்ல பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல. உச்ச நீதிமன்றத்தை நாடலாம். அது வரைக்கும் அந்த நிலம் யார்கிட்ட இருக்கும்? அது வரைக்கும் யாரும் அது வரைக்கும் அந்த நிலம் அரசிடம் இருக்கும். இந்தியால ஒரு சிவில் கேஸ் எவ்வளவு நாள் இழுக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அந்த நிலம் யாருடைய கட்டுப்பாட்டுல யாருடைய பயன்பாட்டுல இருக்கும். எப்பவுமே இப்போ உங்க சொந்த நிலத்துல பிரச்சனை வந்துட்டாலும் அது பாட்டுக்கு தான் இருக்கான், யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா தீர்ப்பு வராத வரைக்கும் அது பாட்டுக்கு அங்கே கிடக்கும். யார் கட்டுப்பாட்டில் இருக்கும் எவர் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா இது கேட்க முடியாது. அரசு தான் கட்டுப்பாடு. எப்போவுமே யார் கட்டுப்பாடு? அரசு தான் கட்டுப்பாடு. இப்போவும் அரசு தான் கட்டுப்பாடு, அப்போவும் அரசு தான் கட்டுப்பாடு. அரசுனுடைய சட்ட திட்டங்களை ஒத்துக்கிட்டு தான் இந்த ஜனநாயக நாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மன்னர் ஆட்சி கிடையாது. நீங்கள் கேட்குற மாதிரி இந்த கலெக்டர் எடுத்துக்கிடுவாரா சார், அந்த கலெக்டர் எடுத்துக்கிடுவாரா சார்ன்னு தனி மனிதனை கொண்டாந்து அதுக்குள்ளே நுழைச்சிங்கன்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, எந்த சட்டமுமே செல்லாது. அப்போ ஜனநாயக நாட்டில் சட்டத்தின் ஆட்சி என்ன சொல்லுதோ அதுக்கு நீங்களும் ஒத்துக்கணும், நானும் ஒத்துக்கணும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சட்டம் இயற்றப்பட்டிருக்கு, பெரும்பான்மையான மக்கள் அதை கேட்குறாங்க. 2வது, இந்த சட்டங்கள் எல்லாம் மக்களுக்கானதாக இருக்குது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. தனி மனித சொத்து சம்பவத்தை இதுக்குள்ளே கொண்டாந்து லாஜிக்காக தம்பி என்னை கேட்டு மடக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க. தனி மனித சொத்து இல்லை, இது மக்களுக்கான சொத்து, இறைவனுடைய சொத்து. கண்டிப்பாக கேள்வி கேட்கணும், சட்டம் வரணும், பார்க்கணும் தம்பி. நீங்கள் இது விவகாரமாக பேசும்போது உங்களுடைய பேட்டி ஒன்றில் பார்த்தேன், அறிவாலயமே வக்ஃப் சொத்து தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது உண்மையா?
அதாவது அண்ணா சாலையில் அண்ணா கையை காட்டிட்டு நிற்கிறார்ல, வாலஜாரோடு. ஆமாம், அங்கே இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் 2 சைடும் உள்ள சொத்துக்கள் பூராமே வகுப்பு செய்யப்பட்ட சொத்துக்கள் தான் பல பேர் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அதில் எல்லாமே வருது. நான் அறிவாலயத்தை குறிப்பிட்டு சொல்லலை. நீங்க வாலஜா ரோட்ல ஆரம்பிச்சு ஏர்போர்ட் வரைக்கும்னா அதுக்கு ப்ரூஃப்னு ஒன்று கொடுக்கணும்ல. அது ப்ரூஃப் இருக்கும், அது வகுப்போடு காட்டும். அதை தான் இந்த சட்டம் கொண்டு வருது, ப்ரூஃப் காட்டுறதுக்கு. வக்ஃப் போர்டு சொல்லல, நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை, அதுக்கு ப்ரூஃப் இந்த சட்டம் கேட்குது. இந்த இப்போ வர்ற சட்டம் இருக்கே, இந்த சட்டத்தில் ஆடிட்டிங் கேட்குறாங்க. இந்த சட்டத்தில் எங்கெங்கே சொத்து இருக்குன்றது போர்ட்டலில் போடுங்கிறாங்க. ஆன்லைனில் மக்களுக்கு தெரியட்டும், போர்ட்டலில் போடு. இது வரைக்கும் அப்போ வக்ஃப் போர்டுடைய சொத்து எங்கெங்க இருக்குன்றதுக்கான ஆவணங்களே இல்லையா? எங்க போர்ட்டல், எந்த போர்ட்டல்ல போட்டு என்னைக்கு பப்ளிக் பண்ணீங்க? போர்ட்டல் இருக்குன்றது வேற சார், ஆவணங்கள் இல்லையான்னு கேட்டேன். இல்ல, ஆவணங்கள் நீங்க வச்சிருக்கீங்க. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னீங்கல்ல. இப்ப சிம்பிள் நான் வந்துறேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி வாலஜா ரோட்ல ஆரம்பிச்சு ஏர்போர்ட் வரைக்கும் 2 பக்கமும் வக்ஃப் சொத்துன்னா நீங்க சொல்ற அந்த இடத்துல தான் அறிவாலயமும் வருது, அன்பகமும் வருது. 2 டிஎம்கேவோட பில்டிங். இதை ஒரு கவர்மெண்ட் பார்க்க முடியும்ல? வக்ஃபினுடைய ஆவணங்களை ஒரு அரசாங்கம் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது? அரசாங்கம் யார் கையில இருக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. அரசாங்கம் இங்க என்ன 70 வருஷமா திமுக ஆட்சியில் செஞ்சிருக்கு, அதிமுக ஆட்சி செஞ்சதா இல்லையா? நான் உதாரணத்துக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு லாஜிக்கான கேள்வி கேளுங்க. இப்படி முரசொலியும் அண்ணா அறிவாலயமும் அன்பகமும் வக்ஃப் சொத்துல இருந்ததுன்னா தமிழ்நாட்டு அதிக வருஷம் திமுகவோட அதிக வருஷம் ஆட்சி செஞ்ச அதிமுக அதை அளவு பண்ணியிருக்குமா? ஏன்னா அறிவாலயம் கட்டுறதுக்கான நிறைய தடைகள் அதிமுக ஆட்சியில போடப்பட்டது. அது கட்டிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதி நிலத்தை இல்ல, நீங்க தவறா கேள்வி கேட்குறீங்க. அறிவாலயம் கட்டும் போது எந்த தடையும் இல்லை, புரியுதா உங்களுக்கு? அறிவாலயத்துக்கு முன்னால விட்டுருக்க அந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, அதை அவங்க காம்பவுண்டு போடக்கூடாது. யாருமே ஓப்பன் ஸ்பேஸை கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துடணும். அதுக்கு சிஎம்டிஏக்கு எழுதி கொடுத்துட்டா அதில் அவங்க தான் பார்க்கா அவங்களுக்கு வேண்டிய கட்டடங்களை எதையுமே கட்டுவாங்க. தனிநபர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அதை நீங்கள் யூஸ் பண்ணி காம்பவுண்டு போட்டு யாரும் வராமல் நீங்கள் யூஸ் பண்ணால் அது சட்டப்படி குற்றம். அதனால தான் அதிமுக ஆட்சியில் அந்த கேட்டெல்லாம் எடுங்க, அங்கே நீங்கள் பார்க் மாதிரி வச்சு நீங்கள் கேட்டு போட்டு பண்ணாதீங்கன்னு சொன்னாங்களே ஒழிய, கட்டடம் கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் யார் எந்த தகராறும் பண்ணலை. அதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கங்க. இப்போ நீங்கள் கேட்டு போடக்கூடாது எடுங்கன்னு சொன்னவங்க அது வக்ஃப் போர்டில் இருந்தால் அதை கெட்டவே விட்டுருப்பாங்களா? இப்போ வாங்க இந்த லாஜிக்காக அதுக்கு பதில். அதாவது இப்படி நிறையா பேர் வகுப்பு இடத்த லீஸுக்கு எடுத்திருப்பாங்க, இல்லை வகுப்பு இடத்த அவங்க பேர்களுக்கு மாற்றிருப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட குளறுபடி இந்த வகுப்பு சொத்துக்கள்ல இருக்குது. நீங்கள் சொன்ன முதல்ல பேசணும்ல, அரசு சொல்லுது 3வது இடத்துல இருக்க வகுப்பு சொத்துன்னு நீங்களே சொன்னீங்க. யார் சொல்கிறா? இந்திய அரசு சொல்லுது 3வது இடத்துல வகுப்பு சொத்து இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அப்படி அந்த 3வது இடத்துல அவ்வளவு சொத்து இருக்கிறது இன்னைக்கு காணாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான். அப்போ இது யார்கிட்ட இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சட்டங்கள்லாம். இப்போ இது ஏன் இதுக்கு முன்னால் யாருமே போடலைன்னா, அப்படி இருந்தவங்க பூரா இந்த சொத்துக்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கிறாங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டே. இந்தியாவில் இருக்க ஒரு 200 பெரிய ஆளுங்க இந்த சொத்துக்களை பூரா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வெளியே வந்தால் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே கணக்கு காட்டணும். இப்போ உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் எதுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ இதில் எங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக என்ன இருக்கு? இங்கே நீங்கள் 10 பாயிண்ட் ஒன்று சொன்னீங்களே, அதில் முக்கியமான பாயிண்ட் விட்டுட்டீங்க. வக்ஃப் போர்டில் நான் முஸ்லிம்ஸ் 2 பேரை சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஷரத்து இருக்கு, அதை நீங்கள் சொல்லலை. நல்லா ரொம்ப விவரமா இருக்கீங்க தம்பி. அதே பாராளுமன்றத்தில் அமித்ஷா பேசுகிறாரு, முஸ்லீம் அல்லாதவர்களை நாங்கள் வகுப்பு போர்டில் போட மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அமித்ஷா மக்களவையில் கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன பேசினார்னா, முஸ்லீம் அல்லாதவர்கள் வாரியத்தில் இடம்பெறுவாங்க, முஸ்லீம்களினுடைய மத விவகாரத்தில் நான் முஸ்லீம்ஸ் தலையிட மாட்டாங்கன்னு தான் சொன்னார். மசோதாவில் 2 நான் முஸ்லீம்ஸ் வாரியத்தில் இடம்பெறணும்னு இருக்குது, அதை அவர் மறுக்கவும் இல்லை. வாரியத்தில் இடம்பெறுவாங்க, மத விவகாரத்தில் நான் முஸ்லீம்ஸோ அரசோ தலையிடாத அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லியிருக்கேன். மசோதாவை நான் முழுமையாக பார்க்கல தம்பி. இல்லை, அமித்ஷா பேசினதை பார்த்தீங்கல்ல? ஆமாம், அது எனக்கு நான் முஸ்லீம் அதில் போட மாட்டோங்கிறது என்ன சொல்றாருன்னா, நான் முஸ்லீம்ஸ் வாரியத்தில் இருப்பாங்க, அவங்க மத விவகாரத்தில் தலையிட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் பேசுவோம். நீங்கள் சொன்ன மாதிரியே கலெக்டர் நான் முஸ்லீமாக தானே இருப்பார், நீதிமன்றத்தில் யார் இருப்பாங்க? நான் முஸ்லீமாக தானே இருப்பாங்க. ஜட்ஜஸ் யார் இருப்பாங்க? இந்த கேஸ் எடுத்து நம்ம கலெக்டர்கிட்ட போனால் கலெக்டர் எடுத்துக்குவாருன்னு சொன்னீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால். அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு நீதிமன்றம் போவோம். இப்போ இங்கே போகும்போதெல்லாம் இங்கே முஸ்லீம் ஜட்ஜஸ்ஸு முஸ்லீம் நீதிபதியை தான் கலெக்டர் தான் இருப்பாங்களா? இல்லை, இது நான் கேட்ட கேள்விக்கும் நீங்கள் சொன்ன பதிலும் அது லாஜிக்கலாக கரெக்டாக நீங்களே முடிவு பண்ணி. இல்லை, லாஜிக்கலாக கரெக்டுன்னு இல்லை. இந்த விவகாரம்
தேவையானது சரியானதுங்கிறது தான் என்னுடைய வாதம். இதுல நீங்க வந்து 1, 2 விஷயங்கள கையில வச்சுக்கிட்டு, இல்ல நீங்க இது கூடவே கூடாது, இது வந்து தப்பு அப்படிங்கிற மாரி இப்ப இருக்க அந்த எதிர்த்து நிக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்காக நீங்க ரொம்ப சிரமப்பட்டு சிரத்தை இல்ல, எடுத்து நான் பேசிட்டு இருக்கீங்க. சிரமப்படலாம் இல்ல. நான் இது ரொம்ப மக்களுக்கு இல்ல, தெளிவுபடுத்துறோம் நாங்க. நான் ரொம்ப ஈஸியான கேள்வி தான் உங்ககிட்ட இல்ல கேட்டேன். ஈஸியான ஒரு நிமிஷம் கேள்வி இருங்க. இல்ல. நான் சொன்னேன், நீங்க ஒரு 10 பாயிண்ட் சொன்னீங்க. அதுல நீங்க ஒரு பாயிண்ட விட்டுட்டீங்கன்னு சொன்னேன். கரெக்ட்டான பாயிண்ட் தான். ஆனா அமித்ஷா அதை இல்லன்னு சொன்னாருன்னு சொன்னீங்க. அமித்ஷா இல்லன்னு சொல்லல. இருப்பாங்க, மத விவகாரத்துல தலையிட மாட்டாங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ரைட் ஓகே. அப்ப அது உங்களுக்கு அவசியம் இல்லாத தானே? அவங்க மத விவகாரத்துல தலையிடலைங்கும்போது தேவையில்லை தானே? அத நீங்க என்ன பண்ண போறீங்க? கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு? சார் ரொம்ப சிம்பிள். ஆராசா வந்து பார்லிமெண்ட்ல ஒரு விஷயம் கேட்டார். தமிழ்நாட்டுல ஹெச்ஆர்சி போர்டுன்னு ஒண்ணு இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒண்ணு இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழ பல ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து இங்க ரன் பண்ணிடுறாங்க. காலேஜஸ் வந்து ரன் பண்றாங்க. அதுல வந்து ஒரு விதிமுறையே இருக்கு. நீங்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழ சம்பளம் வாங்குறவங்க இந்துக்கள் அல்லாதவர்கள் வந்து சம்பளம் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒண்ணு இருக்கு. இப்போ சமீபத்துல வந்து ஒரு கோயிலினுடைய அறங்காவலர் குழுவுல நர்கீஸ் கான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நியமிச்சதுக்கு பாஜக எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவர் ஒரு இந்து, பிறப்பால் ஒரு இந்து. அவருக்கு வந்து அந்த பெயர் ஒரு காரண பெயரா வைக்கப்பட்டிருக்கு. அவங்க அம்மாவுக்கு வந்து பிரசவம் பார்த்து ஒரு நர்கீஸ் கான் அப்படிங்கிற பேர் உள்ள மருத்துவன்றதுனால அவருக்கு அந்த பேரை வச்சிருக்காங்க. இதை நீங்க எவ்வளவு விமர்சிச்சீங்க? ஸோ ஆனா நீங்க அதுல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, இதுல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்ற ஒரு முன் வைக்கிறாங்கல்ல. இதுக்கு லாஜிக்கலா என்ன பதில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த பில்லு முழுமையாக வந்து நம்ம கைக்கு வந்து அதை சார், இந்த பில் முழுமையா உங்களுக்கும் எனக்கும் வரல. இந்த பில்ல முழுமையா கையில வாங்கினா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ள பேசினாங்கல்ல. இல்ல இப்ப இந்த நீங்க இந்த பில் இந்த பில் இல்ல, இல்ல நான் இல்ல இல்ல இன்னும் ஒரு நிமிஷம். இந்த பில் வந்து ஆகஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் இது ஜேபிசிக்கு போச்சு. ஜேபிசிலயும் ஆராசா இருந்தார். அந்த ஜேபிசில இருந்தார். ஜேபிசில இருந்தா ஒரு இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஜேபிசி கொடுத்த பரிந்துரை அடிப்படையில தான் இந்த மசோதா இருக்கா அப்படின்னு கேட்கிறார். அவர் ஜேபிசியுடைய மெம்பரா இருந்தவர். ஜேபிசி ஒரு பரிந்துரை கொடுத்திருக்கு. ஜேபிசியுடைய பரிந்துரைக்கும் நீங்க தாக்கல் பண்ணியிருக்கிற மசோதாவுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னா ஜேபிசி எதுக்கு 6 மாசம் இந்தியா முழுக்க போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க ஜேபிசி சொன்னதை கேட்காம இல்ல அதை கணக்கில் எடுக்காம தான் ஒரு மசோதாவை ரெடி பண்ண போறீங்கன்னா எதுக்கு ஜேபிசி? எதுக்கு அதுக்கு ஒரு செலவு? எதுக்கு அது இந்தியா முழுக்க போச்சு? எதுக்கு அது இந்தியா முழுக்க போய் எத்தனை பேரை பார்த்தாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. நாடாளுமன்றத்தினுடைய நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நடைமுறையை மீறி இருக்கு. மதச்சார்பின்மையை பாதிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க எழுப்புறாங்க. நீங்க பதில் சொல்லும் போது எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, எனக்கு இந்த பாயிண்ட் தான் கிடைச்சது, அதனால நான் இதுல இருந்து மட்டும் சொல்றேன், இது கரெக்டானது அப்படின்றீங்க. இல்ல நான் அதாவது முடிவாகாத ஒரு முடிவுக்கு நீங்க ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இல்ல, வச்சுட்டு முடிவாகாத முடிவு இல்ல சார். இந்த மசோதா இல்ல நிறைவேற்றப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுல ஆர் ராஜா பேசுறது இப்ப நீங்க இதை விட இன்னும் ஒருபடி மேல சொல்லட்டுமா? ஓவைசி அசுதீன் ஓவைசி என்ன சொல்றாரு தெரியுமா? இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல்லாம் இடிக்கிறீங்க, இஸ்லாமியர்களை சொத்தையெல்லாம் பிடுங்கிறீங்க, நாங்க 17% இஸ்லாமியர்கள் 25% இருக்கோம், என்னை துப்பாக்கியால சுடுன்னு அங்க நின்று கத்துறாரு. என்னை என் நெஞ்சிலே இப்போ சுடு, என்னை இங்கேயே சாகடிச்சிரு அப்படின்னு நின்று கத்துறாரு. இப்போ அது சரியா? சுட்டுருவாங்களா? அப்போ உங்க கேள்வியும் அது மாதிரி தான் இருக்கு. என்னை துப்பாக்கியால பார்லிமெண்ட்லேயே சுடுங்கன்றே சொல்றாரு, ஆவேசமா பேசுறாரு, பயங்கரமா இருக்கு. அவருடைய பேச்சை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா மறு நிமிஷம் வந்து பெரிய அளவுல மதக்கலவரம் தோன்றதுக்கு, பிரிவினைவாதம் தோன்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. அப்ப இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க வரைக்கும் இது இப்ப தேவை என்பது மக்கள் நலன் கருதி இது தேவைங்கிறது தான் என்னுடைய நிலையாக இருக்கு. இந்த மசோதால வந்து ஒரு லைனுக்கு வந்து எல்லோரும் நாடாளுமன்றத்திலையும் டவுட் கேட்டாங்க. அங்கேயும் யாரும் பதில் சொல்லல. அந்த கேள்விக்கு வந்து நீங்க பதில் சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பிராக்டிசிங் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க? ஒரு மதத்தை ஒருவர் அந்த மதத்துல பிறந்திருக்கிறது வேற, அந்த மதம் சார்ந்த ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறது வேற, அந்த மதத்தை பிராக்டிஸ் பண்றது வேற. பிராக்டிசிங் முஸ்லீம் அப்படிங்கிறது வந்து எப்படி டிஃபைன் ஆகும்? அதாவது ஒருவேளை அவங்களுடைய எண்ணத்தில் அந்த சட்டத்தில் எழுதுனதும் இல்லை, அந்த சட்டத்தை தயார் பண்ணவருடைய எண்ணத்தில் 5 வேளை தொழுது நோன்பு வச்சு சக்காத் கொடுத்து அந்த மாதிரி, அதாவது பெர்ஃபெக்டாக இஸ்லாத்தினுடைய கடமைகளை எல்லாம் செய்யக்கூடியவராக. அதை யாரு போய் கணக்கு எடுக்கிறது? ஒரு 5 வேளை தொழுதாருன்றதை யாரு உட்கார்ந்து அட்டெண்டன்ஸ் போடுவாங்க? இல்லை, நீங்கள் மொஹல்லாவில் இருக்கிற அந்த ஒரு எந்த மொஹல்லாவில் அவர் இருக்காரு, ஒருத்தர் வீட்டுல தொழுதாருன்னா, இல்லை எந்த அவர் வீட்டுல தொழுதாருன்னா, இல்லை நீங்கள் ஒரு விஷயம் தெரியுங்க, நீங்கள் கான்ட்ரவர்சியலாக கேட்கறதெல்லாம் சரிதான் தம்பி. இல்ல இது கான்ட்ரோவர்சி இல்ல சார். இல்லை நீங்கள் அதெல்லாம் சரிதான். இல்ல, ரொம்ப சிம்பிள். இல்ல அந்த பிராக்டிசிங் முஸ்லிம்ன்றது எப்படி அதாவது அந்த பகுதி நீங்க தொழுகல, ஜும்மா தொழுகிறவரா இருக்கலாம், பெருநாளைக்கு தொழுகிறவரா இருக்கலாம். அப்ப அவங்க பிராக்டிசிங் முஸ்லிம் இல்லையா? சொல்ற கேளுங்க. அப்படி இருந்தாலுமே நீங்க முஸ்லீம்ங்கிறது அந்த பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு தெரியும். நீங்க முஸ்லீம்ங்கிறது அந்த பகுதியில் இருக்க பள்ளிகளுக்கு தெரியும். உங்க பேரை வச்சே தெரிஞ்சிடும். நீங்க இன்னாருங்கிறது கண்டிப்பாக தெரியும். 5 ஆண்டுகள் நீங்க அதுல தொடர்ச்சியாக இருந்ததுக்கு அப்புறம் உங்க சொத்தை வகுப்பு செய்யுங்கிறாங்க. இல்ல, அவங்க 5 வருஷம் முஸ்லீம்னு சொல்லல, 5 வருஷம் பிராக்டிசிங் முஸ்லீம்னு சொல்றாங்க. எஸ்,
அதனால முஸ்லீம்களாக இருந்ததுக்கு அப்புறம் நீங்க வகப் பண்ணுங்கிறது தான் அதனுடைய கருத்து. சரி, இதுல நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வகப்பு பண்றதுக்காகத்தானே அதை சொல்லியிருக்காங்க. அந்த சொல்ற விஷயம் எதுக்கு சொல்லியிருக்காங்க? வகப்பு சொத்தை வந்து வகுப்பு போர்டுக்கு எழுதி வைக்கிறதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ எழுதி வைக்கிறவர் அப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பெரிய நல்லெண்ணத்தை கூட அதை சொல்லியிருக்கலாம். இந்துக்கள் யாரும் எழுதி வச்சிட வேணாம் சொத்தை, இந்துக்கள் யாரும் வகுப்பு போர்டுக்கு எழுதி வச்சிட வேணாங்கிறதுக்காக அந்த ப்ராக்டிஸிங் பண்ணக்கூடியவங்க, முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க, முஸ்லீமாக முழுமையாக இருக்கக்கூடியவங்க சொத்தை எழுதி வைங்க அப்படிங்கிற அந்த கருத்தில் அதை சொல்லியிருக்கலாம் தம்பி. உங்கள் நினைவும் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.